சூரபத்மன் என்ற அரக்கனின் அட்டகாசமெல்லை மீற அவனது கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டி சிவன் முருகனை படைத்தார். தனது நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளை படைத்த சிவன் அந்த நெருப்புத் துண்டுகளை கங்கையில் சேர்த்தனர். கங்கை ஆறு அதனை சரணப் பொய்கையில் எடுத்துச் சென்றது. சரணப் பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். அந்த 6 குழந்தைகளும் அன்னை பார்வதி தேவி கட்டியணைத்து ஒரு குழந்தையாக மாற்றினாள். 6 முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் என பெயரிட்டாள். இந்த சமயத்தில் சூரபத்மன் அளவில்லாத கொடுமைகளை செய்தான். சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தன் படைக்கு தளபதியாக்கினார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக கொடுத்தார். முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழித்தான். தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தையே தன் வேல் கொண்டு 2ஆக பிரித்தான். இறக்கும் போது சூரபத்மன் தன் உடலில் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாறி அது முருகனின் வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என வரம் கேட்டார். அவ்வண்ணமே வரம் அளித்தார் முருகப்பெருமான்.